போக்குவரத்து துறையில் புதிய பணியாளர்களை நியமிக்க வேண்டும், தணிக்கை சாவடிகளின் மூடும் முடிவை அரசு கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு போக்குவரத்து துறை பணியாளர் சங்கத்தினர் போராட்டம். 20,000 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் வரக்கூடிய தணிக்கை சாவடி மூடக்கூடாது என தமிழ்நாடு போக்குவரத்து துறை பணியாளர் சங்கத்தின் தலைவர் கு. பாலசுப்ரமணியன் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு போக்குவரத்து துறை அலுவலகத்தில் தமிழ்நாடு போக்குவரத்து துறை பணியாளர்கள் ஒன்றிணைப்பு சங்கத்தினர் 7 அம்ச கோரிக்கையினை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பணியிட மாற்றம் வழங்கிடு, அமல்படுத்து 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 அமல்படுத்து, பணியாளருக்கு கலந்தாய்வு முறையை அமல்படுத்து, வேலை வாய்ப்பு மூலம் பதிவுரை எழுத்து பணியிடம் நிரப்பீடு, உடனடியாக பணியிட மாற்றம் வழங்கிடு, அமல்படுத்து 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 அமல்படுத்து. அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு போக்குவரத்து துறை பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் வெங்கடேசன், அப்பொழுது அவர் பேசுகையில், போக்குவரத்து துறையில் அமைச்சக பணியாளர்களின் பதவி உயர்வு அளிக்காமலும் புதிய பணியிடங்களை நிரப்பாமலும் தணிக்கை சாவடிகள் மூடும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் என 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பதாகவும் அவர் கூறினார். தணிக்கை சாவடிகள் மூலம் 20,000 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் ஈட்டக்கூடியதை மூடும் முடிவினை அரசு கைவிட வேண்டும் எனவும், இதனால் பலர் வேலையை இழக்க நேரிடும் எனவும், எங்கள் கோரிக்கை குறித்து தற்போது வரை அரசியலுக்கு பேச்சுவார்த்தைக்கு கூட அழைக்கவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. இந்த காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கு எது தடையாக இருக்கிறது என்பது தெரியவில்லை. இந்த நிர்வாகமே காலியாக பணியிடங்களை வைத்துக்கொண்டு பணியாளர்களை பழிவாங்கி கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைக்க விரும்புகிறோம். இரண்டாவதாக, காலியாக உள்ள பணிகளில் வட்டார போக்குவரத்து அலுவலர் பணியிடங்கள் 32 பணியிடங்கள் காலியாக இருக்கு. சுமார் 100 பணியிடங்களில் 32 பணியிடங்களை நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்தந்த அலுவலகங்களில் பணியில் உள்ள நேர்முக உதவியாளர்களை பொறுப்பு அலுவலர்களாக நியமிக்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அவ்வாறு அண்மையிலே நியமித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் உடனடியாக 32 மாவட்டங்களிலும் பொறுப்பு வட்டார போக்குவரத்து அலுவலர் அவர்களை நிர்வாகம் உடனடியாக நிரப்பிட வேண்டும். மூன்றாவதாக, 7 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து பலகட்ட போராட்டங்கள் நடத்திய பிறகு, போக்குவரத்து ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு, அரசால் நிறைவேற்ற வேண்டிய 7 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். உடனடியாக திருமிகு உள்துறை செயலாளர் அவர்கள், மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் எங்களது சங்கங்களின் நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி 7 கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக 200 கோடிக்கு மேல் இன்றைக்கு வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கும் சோதனை சாவடிகளை மூடுவதற்கு பதிலாக அதை முழுவதுமாக கணினிமயப்படுத்தி இன்னும் அதிகமாக வருமானத்தை ஈட்டி தரும் வகையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வை. பதிவுரை எழுத்தர் பணியிடம் அலுவலக உதவியாளர் 137 பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும், இதனால் தற்போது வேலை செய்பவர்கள் கூடுதலாக பணிச்சுமை ஏற்படுவதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார்.